அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயமே மன வலிமை, மன உறுதி, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிக்கான முக்கிய ஆதாரமாகும். ஒரு வார்த்தை நம்மை வாழ்வின் அனைத்து சுமைகளிலிருந்தும் வலிகளிலிருந்தும் விடுவிக்கிறது. அந்த வார்த்தைதான் அன்பு. அன்பு என்பது எல்லா பருவத்திலும் கிடைக்கும் ஒரு பழம். மேலும் எல்லோர் கைகளுக்கும் எட்டும் தூரத்தில்தான் உள்ளது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்கிறது. நான் மிகவும் சுதந்திரமானவள். என்னால் என்னை கவனித்துக் கொள்ள முடியும். ஆனால் எனக்கு இன்னும் நிறைய அன்பும் அக்கறையும் வேண்டும். நான் மன்னிக்கும் திறனை வளர்த்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மன்னிக்கும் ஆற்றல் இல்லாதவன் அன்பு செய்யும் ஆற்றல் இல்லாதவன். தன் குழந்தை மீதான தாயின் அன்புக்கு நிகராக இந்த உலகில் எதுவும் இல்லை. ஒரு நாட்டின் மகத்துவத்தை அதன் விலங்குகள் நடத்தப்படும் விதத்தை வைத்து மதிப்பிட முடியும். ஒரு மதத்தின் முழு நோக்கமும் அன்பு மற்றும் இரக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பணிவு மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை எளிதாக்குவதாகும். இந்த உலகை வெல்வதற்கு நாங்கள் வெடிகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் பயன்படுத்த வேண்டாம். அன்பையும் இரக்கத்தையும் பயன்படுத்துவோம். ஒருவர் அன்பும் இரக்கமும் நிறைந்தவராக இருக்கும்போது அவரால் 2 நாடுகள், 2 நம்பிக்கைகள் அல்லது 2 மதங்களுக்கு இடையே ஒரு கோட்டை வரைய முடியாது. கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் ஆற்றல்களை அன்பு மற்றும் இரக்கம் போன்ற எதிர் ஆற்றல்களை வளர்ப்பதன் மூலம் ஒருவரால் வெல்ல முடியும். பெரும்பாலான மனிதர்களை விட செல்லப்பிராணிகளுக்கு அதிக அன்பும் இரக்கமும் இருக்கிறது. நாம் ஏன் நம் எதிரிகளை நேசிக்க வேண்டும் என்பதற்கான மற்றொரு காரணம், வெறுப்பு நம் ஆன்மாவை காயப்படுத்துகிறது மற்றும் ஆளுமையை சிதைக்கிறது. நீங்கள் ஒரு எதிரியை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவரை அன்பால் வெல்லுங்கள். இருளை இருளால் விரட்ட முடியாது. ஒளியால் மட்டுமே அதை செய்ய முடியும். வெறுப்பை வெறுப்பால் விரட்ட முடியாது. அன்பால் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் இந்த உலகை மாற்ற விரும்பினால் வீட்டிற்கு சென்று உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். நான் அன்போடு ஒட்டிக்கொள்ள முடிவு செய்துள்ளேன். வெறுப்பு என்பது தாங்க முடியாத ஒரு சுமை. வெறுப்பு வெறுப்பை உருவாக்குகிறது. வன்முறை வன்முறையை உருவாக்குகிறது. கடினத்தன்மை அதிக கடினத்தன்மையை உருவாக்குகிறது. வெறுப்பு சக்திகளை நாம் அன்பின் சக்தியுடன் சந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மிகவும் சக்தி வாய்ந்த விடயம் அன்பு என்பதை நிச்சயமாக நான் அறிந்துள்ளேன். சில நேரங்களில் ஒரு நபரின் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அன்பு மற்றும் அக்கறையே போதுமானது. ஒரு எதிரியை நண்பனாக மாற்றக்கூடிய ஒரே சக்தி அன்பு மட்டுமே. மிகுந்த அன்புடன் செய்யப்படும் சிறிய விடயங்கள் இந்த உலகை மாற்றும். மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்களை நீங்களே நேசியுங்கள். மூச்சை வெளிவிடும்போது எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். நான் பெரிய விடயங்களை செய்யவில்லை. சிறிய விடயங்களை மிகுந்த அன்போடு செய்கிறேன். சாதாரண விஷயங்களை அசாதாரணமான அன்புடன் செய்யுங்கள். உடல் நோய்களை நாம் மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். ஆனால் தனிமை, விரக்தி மற்றும் நம்பிக்கையற்ற தன்மை ஆகியவற்றிற்கான ஒரே சிகிச்சை அன்பு மட்டுமே. ஒரு துண்டு ரொட்டிக்காக இறக்கும் பலர் இந்த உலகில் உள்ளனர். ஆனால் ஒரு சிறு அன்புக்காக இன்னும் அதிகமானோர் இறக்கின்றனர். மனிதர்களை மதிப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. அனைவரையும் நேசியுங்கள். ஒரு சிலரை நம்புங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். அன்பும் இரக்கமுமே தேவைகள், ஆடம்பரங்கள் அல்ல. அவையின்றி மனித குலம் வாழாது. நீங்கள் ஒரு பூவில் விருப்பப்பட்டால் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பூவில் அன்பு வைத்தால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவீர்கள். மனதில் தைரியமும் இதயத்தில் அன்பும் உள்ளவர்கள் என்னுடன் வரட்டும். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. புத்திசாலித்தனத்தை விட எங்களுக்கு அன்பும் கருணையுமே தேவை. உங்கள் அன்பை அதை மதிக்காதவருக்காக வீணாக்காதீர்கள்.
தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய விரும்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் தேவை. இல்லையெனில் எல்லாவற்றையும் செய்ய அன்பு மட்டுமே போதுமானது. எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துவதே மனிதனின் மிக உயர்ந்த பண்பு. எங்கே அன்பு ஆட்சி செய்கிறதோ அங்கே சட்டங்கள் தேவையில்லை. அன்பே தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி, சரணடைதலே இறுதிப்படி. மேலும் 2 படிகளே முழு பயணமும் ஆகும். அதிகமாக நேசித்தால் நீங்கள் காயப்படக்கூடும். ஆனால் குறைவாக நேசித்தால் நீங்கள் துன்பத்தில் வாழ்வீர்கள். செயல் இல்லாத அன்பு அர்த்தமற்றது மற்றும் அன்பு இல்லாத செயல் பொருத்தமற்றது.